நான் இன்னைக்கு காலிஃப்ளவர் 2 கேரட்டை வச்சு புலாவ் சாதம் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் பார்க்க. அதுக்கு தேவையான பொருள் ஒரு 200 கிராம் அவிச்ச பட்டாணி வச்சுருக்கேன். ஒரு 4 வெங்காயம், பெல்லாரி வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். மல்லித்தழை, உப்பு, ஜீரகம், கரம் மசாலா, தனி மிளகாத்தூள், கசகசா, நெய், பச்சை மிளகாய், இஞ்சி, தேங்காய், காலிஃப்ளவர், 2 கேரட்டு, அரிசி 1/2 லிட்டரு, கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். இந்த கழுவி வச்சிருந்த அரிசியை அந்த நெய்யில் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். நெய் வாசனை வர அளவுக்கு. இந்த இந்த படியால் தான் நான் அரிசி எடுத்தேன். இதெல்லாம் 1.5 தண்ணி ஊற்றிக்கலாம். குக்கரில் மூடி போட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் அரிசி வச்சுட்டு அது விசில் வர வரலையும் இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு தேங்காய், சின்ன தேங்காயை துருவி வச்சுருக்கேன். அதை போட்டுடலாம். மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். ஒரு 3 ஸ்பூன் கசகசா போட்டுக்கலாம். அதில் தேங்காயோட சேர்த்து போட்டுக்குங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அதில் போட்டுக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். அதில் இது அரைக்கிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து அரைச்சி நல்லா வெண்ணெய் போல் அரைச்சி எடுத்துக்க வேண்டியதுதான். தேங்காய், கசகசா, ஜீரகம் இந்த அளவுக்கு அரைச்சி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு விழுதாக அரைச்சி வச்சுக்கோங்க. 2 விசில் வந்துடுச்சு. நம்ம இப்போ இறக்கி வச்சுக்கலாம். இப்போ இந்த காய்கறிலாம் வேக வைக்கிறதுக்கு ஒரு சட்டியை வச்சுக்கிறேன். இப்போ சட்டி நல்லா காஞ்சிடுச்சு. கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் செமையாக இருக்கும். தேங்காய் எண்ணெய், கொஞ்சமாக நெய், பச்சை மிளகாய், ஒரு 6 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா வெடிச்சிருச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். 4 வெங்காயம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிடணும். தேவைக்காய் வதக்கணும். தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுங்க. அந்த வெங்காயம் நல்லா தேவைக்காய் வதங்கணும். நல்லா செவர வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அவிச்சு வச்சிருக்க பட்டாணியை சேர்த்துக்கலாம். அதில் நல்லா கிளறி விடுங்க. இந்த 2 கேரட்டு, இந்த 1/2 கிண்ணம் காலிஃப்ளவர் சுத்தம் பண்ணி வெந்நீரில் போட்டு நல்லா கழுவி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சமாக கரம் மசாலா பொடி கொஞ்சமாக போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் அதில் போட்டுடலாம். அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய், ஜீரகம், கசகசா இந்த விழுதை இப்போ இதில் சேர்த்துடலாம். ஆறில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக அதில் கலந்துக்கிட்டேன். கூடவே கொஞ்சமாக தண்ணி, அவ்வளவுதான். தண்ணி வச்சு நல்லா கிளறி விடுங்க. இந்த அளவுக்கு தண்ணியை வச்சு நல்லா கிளறி விடுங்க. நல்லா வேகட்டும். மூடி போட்டு வச்சிடலாம். திறந்து பார்ப்போம். காயெல்லாம் நல்லா வெந்து இந்த பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ சாப்பாட்டை பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. சாதத்தை பார்த்துடலாம். இது நல்லா 3/4 அரிசியாக வெந்துருச்சு. நல்லா அடியெல்லாம் பிடிக்கல. நல்லா அழகாக வந்துடுச்சு. இந்த சாதத்தை எடுத்து அதில் போட்டு ஒரு தம்பு வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் இந்த வேகிற காயோட இந்த சாப்பாட்டை கொட்டிடலாம். ஒரு நல்லா கிளறி விட்டுடலாம். அது மேலே கொஞ்சம் நெய்யை ஊற்றிடலாம். கொஞ்சம் மல்லித்தழையை ஒரு தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு அந்த
அந்த ரைஸை தூக்கி அதில் வைங்க. வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு இறக்கிடலாம். கொஞ்சம் தண்ணி வைட்டு வச்சுக்கணும். தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம். இப்போ எடுத்து சாப்பாட்டை பார்த்துடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சாப்பாட்டை பார்த்து உதிரி உதிரியா வந்து விட்டது. சாப்பாடு ரெடி. வாங்க சாப்பாட்டை பார்ப்போம். அடி பிடிக்காம வந்துருக்கான்னு. நல்லா பொல பொலன்னு அடி பிடிக்காத வந்துருக்கு. இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம். வெங்காய பச்சடியோட சூப்பராக இருக்கு. உண்மையிலே நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அமக்கலமான புலவு சாதம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.